ஆபரேஷன் சிந்தூர் இதை பற்றி எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வெற்றி. தேவையில்லாத பகையை ஏற்படுத்திக்கிட்டு சாதாரண பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அந்த உயிர் சேதம் இருக்குது பாருங்கள், பலத்த சேதம். மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த கஷ்டத்துக்கு என்ன தான் தீர்வு? செந்தூர் அப்படின்னாலே தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே செந்தூர் முருகனை ஞாபகம் வச்சுக்குவோம். வெற்றிவேல், ஞானவேல், சக்திவேல். நம்ம சஷ்டி விரதத்துக்கு கூட முருகனை வழிபடும்போது வேல் வேல் வெற்றி வேல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் வடநாட்டில் அந்த செந்தூர் அப்படிங்கிறது பெண்களுடைய நெற்றி திலகம், அது வெற்றி திலகம், மங்கையர் திலகம் அப்படின்னு எவ்வளோ விளக்கங்கள் கொடுத்தாலும் ஜோதிட ரீதியாக செவ்வாயினுடைய அம்சம் பெற்று, செவ்வாய் அப்படிங்கிறது போர்க்குணம், வெற்றி, நீதி, நேர்மை, தர்மத்துக்கு சொல்கிறது. அனாவசியமாக போய் அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணுறதில்ல. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, நியாயங்களையும் தர்மத்தையும் போற்றுவதற்காக சொல்லக்கூடிய அந்த செவ்வாய், அந்த செவ்வாயினுடைய பெயர் அமைந்தது தான் ஆப்ரேஷன் சிந்தூர். இதை எல்லாத்தை விட முருகப்பெருமானின் வெற்றிவேல், ஞானவேல், சக்திவேல் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை தரக்கூடிய வேல். இப்படியெல்லாம் இருந்தால் கூட பொதுமக்களிடம் அந்த உயிர் சேதம் ஏற்பட்டது மனசுக்கு தீராத ஒரு எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க எங்கேயோ ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக, இன்னும் கேட்டால் அந்த தேசத்தில் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்வதற்காகவும், ஒரு மனமாற்றம், சந்தோஷம் ஏற்படுவதற்காகவும் மலைகளையும் அந்த பணிகளையும் பார்க்கும்போது ஆரோக்கியம் பெறுவதற்காகவும் போன இடத்துல அந்த பெண் கீழே படுத்துக்கிட்டு இருக்கிற தன் கணவனை பார்த்து அழும்போது, நமக்கெல்லாம் என்னுடைய மகள் இப்படியெல்லாம் அழுகிறாளே அப்படின்னு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அரசாங்க பிரச்சனை, நாட்டு பிரச்சனை நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் பொதுமக்கள் கஷ்டப்படும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இத்தனை நாள் கஷ்டத்துக்கும் நமது பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களுக்கும், முப்படை தளபதிகளுக்கும், இதுக்கு உழைத்த ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்கும் அவர்கள் பாதங்களில் என் தலை வைத்து வணங்கி, வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல், உங்களுக்கெல்லாம் சக்தி கொடுத்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மீண்டும் நிகழாமல் இருக்கணும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு மன்னன் நீங்களெல்லாம் எங்களுக்கு உதவ வேண்டும், நீங்களெல்லாம் இந்த நாட்டு மன்னர்கள், நீங்களெல்லாம் உதவ வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.